எதுக்கு? அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்றேன். அப்படியா? அப்ப படிச்சு பார்க்க வேண்டியதானே. எதுக்கு என்ன எழுதிருக்கு கேக்குறீங்க? இல்ல கொலம்பஸ் இவன் பேர் போடாம மடிப்பாக்க மாதவன் உன் பேர் ஏன் போட்டிருக்கீங்க? எப்படி கேட்டாரு பாத்தியா தெளிவா? அதான் எங்க மாமான்றது. பதில சொல்றா. மாமா பேர் மட்டும் தான் அவன்து, போர்டு எந்து. உன் போர்டுல அவன் பேர் எதுக்குல போட்டிருக்கு? எதுக்கு போட்டிருக்கு டக்குன்னு சொல்ல. உன்னதானே கேட்டாரு, நீ சொல்ற. அது தெரியலன்னு பாஸ் அட்ஜஸ்ட் பண்றேன் நானு. பதில சொல்றா. சொல்றேன். இந்த பார், என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற லேபர் நீ. மாமா கேக்குறாருல, கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லு. சொல்லு சொல்லி தொல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாஸ். நிலைமை புரிஞ்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் ப்ளீஸ். மாப்ள ஏன் அவங்க கால வந்துட்டு இருக்க? அது அப்படி ஒரு நிலைமை. என்னது? அது போர்டு கீழே விழுந்துச்சு மாமா, அதை எடுத்தேன். சொல்லையா. போர்டு கீழே விழுந்தது, அதை எடுத்தேன். நான் என்ன திருக்குறளா சொன்ன அப்படியே திருப்பி சொல்றேன். அவர் கேட்டாரு போர்டுல ஏன் உன் பேர் இருக்குன்னு, அதை சொல்லி தொலை. அப்படியா? அப்ப இந்த பக்கம் சார், டிடெக்டிவ் ஏஜென்சினா என்ன? ஏம்பா அவர் இன்னொரு கேள்வி கேட்டா நீ அவர் இன்னொரு கேள்வி கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற. நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவா? அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். கேட்கணும்னா நான் பதில் சொல்றேன் கேளு. டிடெக்டிவ் ஏஜென்சினா என்ன? துப்பறியர் மறைஞ்சிருந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறான். கொலம்பஸ் என் பின்னாடி மறைஞ்சிருக்கான். எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது மாமா, இந்த பொண்டாட்டிங்க பேர்ல புருஷங்க கதை எழுதுற மாதிரி மாதவனோட பேர்ல இந்த கொலம்பஸ் துப்பறியறான். எனக்கு டக்குனு தோணல, நீயே சொல்லு. ஏன்னா எனக்கு எதிரிங்க ஜாஸ்தி. நான் தான் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறேன்னு தெரிஞ்சா என்ன கொண்டுட மாட்டாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு. நீ ஒரு பலிகடா. கரெக்ட் மாமா, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மாமா. நான் டிடெக்டிவ் ஆபீசர்னு தெரிஞ்சா ஏன் எதிரிங்க என்ன கொண்டுடுவாங்கல்ல. அதனால நான் இவரை முன்னிறுத்தி நான் பேக்ல ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். அப்படியே போய் பின்னாடி அவங்க அழுத்தி பிடிச்சிருவேன். ஆனா பின்னாடி வந்து ஒன்னு பாத்துருவாங்களா? அதான் பின்னாடி தானே பிடிக்கிறேன், என் மூஞ்ச காமிக்க மாட்டேன். ஓ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? நீ ஏன் இவனை பாஸ்னு கூப்பிடுற, இவன் இவனை லூசுன்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு செட்டப். செட்டப்பா? இல்ல, இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி நல்லா மேனேஜ் பண்ணுங்க சொல்றேன். வெரி குட். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கொலம்பஸ் மாமாக்கு தான் எல்லாம் புரிஞ்சிருச்சுல, போய் டீ வாங்கிட்டு போ. நானா? என்ன நானா? இதெல்லாம் ஒரு செட்டப் எல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கணும். போ. நீங்க ஒத்துக்கிட்டா ஓகே மாமா. ஸ்பெஷல் டீ. மிஸ்டர் மாதவன், இப்போ நான் இந்த சீனுக்கு என்ட்ரு ஆனதுல இருந்து அவன் டீ வாங்கிட்டு வர போற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஆர்டர்ல சொல்ல பாப்போம். ஹலோ ஹலோ, போன் பேச வந்து சொல்லுவான் போல இருக்கு. வெரி சின்சியர். என்னது இது? யானைக்கால மாட்டின பூஷ்ணிக்கா மாதிரி. பண்டு நீயா? நானே தாண்டி. என்னடி ஓசி மாமி, உழைக்கிற மாமியா மாறிட்டியா? என்னடி சொல்ற? வீடு விட போயிட்டு சக்கரை காஃபி தூள் டீ தூள்னு ஓசில வாங்கறத விட்டுட்டு சிலிண்டர் போடுற வேலையில இறங்கிட்டியான்னு கேக்குறாங்க. வீடு விட நான் சிலிண்டர் போடுறேன்னு யார் சொன்னா? அப்படியே நீ சிலிண்டர் உருட்டிட்டு வந்த? எங்க ஆத்துல சிலிண்டர் இல்ல, அதான் உங்க ஆத்து சிலிண்டர் உருட்டின்னு போயிட்டு இருக்கு. உங்க வீட்ல சிலிண்டர் இல்லையா? இருந்தது, ஆனா அத டீ கடைக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுக்கு வித்துட்டேன். அது புரிஞ்சுக்காத எங்க ஆத்துக்கார் உன் கையால வெத்த குழம்பும் சுட்டாப்பளமோ பண்ணி போடுன்னு ஒத்த கால நிக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? அதான் இங்க இருந்து சிலிண்டர் விட்டுன்னு போயிட்டு இருக்கேன். யார கேட்டுமா நீ எடுத்துட்டு போற? யார கேட்கணும்? ஓய், எங்களை கேட்கணும். வேலைக்காரிங்கள கேட்க முடியாது. ஏய், யார பார்த்து வேலைக்காரிங்கற? மாமி சொன்னதுல என்ன தப்பு? யார் அவன்? அடிச்சி கண்ணாடி போட்டு குரங்குறங்க. என்னது? இல்ல, நீங்க கண்ணாடி போட்ட கோடீஸ்வரன்னு சொன்னேன் சார். இதோ பாருங்க சார். ஐயோ, உங்களதான் சார் சார்ன்னு சொன்னேன். நம்ம வீட்ல இந்த மாமி சிலிண்டரை திருடிட்டு போகுது. திருட்டு மாமி. அவங்க திருடல, நான் தான் திருடிட்டு போக சொன்னேன். நான் தான் எடுத்துட்டு போக சொன்னேன். எதை கொடுக்கணும்னு விவசாயே இல்லையா? கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் என்னையே கொடுத்துருவேன். ஒன்ன கொடு. அதுக்காக என் வீட்டு சிலிண்டர் நீ எது கொடுக்குற? என்னது? உங்க வீட்டு சிலிண்டரா? என்ன தப்பா பேசுற? Why wrong speaking? क्यों झूठ बोल रहा है? ಏನ್ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ఎందుకు తప్పుగా మాట్లాడుతున్నావు? ಎಂಗ್ ತಿಟ್ಟಾಡಿ ಸಂತಾರಿಗಳು
ஆமா சார், எங்க கொலம்பஸ் வீட்டு சிலிண்டரை நீங்க ஏன் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு அத்தை கேக்குறாங்க. இல்லத்த? ஆ, ஆமா சார். முதலாளி இல்லாத போது வீட்ல இருக்கிற பொருளை எடுத்து கொடுக்கறது ரொம்ப தப்பு தானே சார்? என்ன பண்டு அப்படி என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்சா நீ? 100 கோடி ரூபாய் சொத்தை கொலம்பஸ் பேருக்கு எழுதி வைக்க போற அந்த மாமா கேவலம் ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு போக எனக்கு உரிமை இல்லையா? கரெக்டா சொன்னீங்க, எடுத்துட்டு போங்க. ஏய் ஏய் ஏய், இது பாரு, நீ எடுத்துட்டு போ. சமையல் எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா சிலிண்டர் கொண்டு வந்துரு. ஸ்டாப் தேர். ஸ்டாப்பா. என்னது எடுத்துட்டு வரதா? ஹலோ, கொடுத்த பொருளையும் கொடுத்த வாக்கையும் திருப்பி வாங்குற பழக்கம் எங்க மலேசியா பரம்பரையிலேயே கிடையாது. அது என்ன சார் ஆனா ஊனா வானத்தை பாக்குறீங்க? அங்க என்ன சார் தெரியுது? மலேசியா ஃளைட் மேலதான் போகும். மலேசியா ஃளைட் மட்டும் இல்ல சார், எல்லா ஃளைட்டும் மேலதான் சார் போகும். குட் பாயிண்ட். ஐ லைக் யூ. செருப்பால் அடிப்பேன். நோ செருப்பு. ஐ லைக் இட். see you. thank you. அப்பா நல்ல வேளை லைட்டா தான் பார்ப்பாங்க. வேணாம், இப்படியே போறேன். ஜன்னலா? மலேசியால ஜன்னலும் கதவும் ஒரே மாதிரி இருக்கும். ஐ காட் கன்ஃபியூஸ். இந்த மூதேவி போய் ஜமீன் பரம்பரையா? இது ஜமீன் பரம்பரையில வந்த அக்யூஸ்ட் மாதிரியே இருக்கேடி. அத்தை, இதை இப்படியே விட்டோம் நம்ம சொத்தெல்லாம் திவால் ஆயிடும். சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன்டி, கட்டுறேன். ஆமா, எங்க இந்த கொலம்பஸ்? டேய் டேய் டேய், அச்சி. இப்படியே ஒரு பொருளா எடுத்து கொடுத்து நம்மள நடு ரோட்ல நிக்க வச்சிருவோம் போல இருக்கு இந்த மலேசியாக்காரன். அத்தை, சீக்கிரத்துல இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டணும். இல்ல ஓசி மாமி மாதிரியே நாமளும் வீடு விடா போய் அத கொடு இத கொடுன்னு கையேந்து நிக்க வேண்டிய நிலைமை வந்துரும். அத்தை, நிலைமை வந்தா சந்தோஷப்படுற முதல் மனிதன் நான் தான். நாங்க வீடு வீடா போய் கையேந்துறது உனக்கு சந்தோஷமா? ஹலோ, நான் இப்ப சொன்னேன் உளறீங்க. நான் சொன்னேன், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். நாங்க பிச்சை எடுக்க போறத போன் பண்ணி உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்றியா? ஹலோ ஹலோ, அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஏய், இன்னும் ஒண்ணு போடுறீ. நிறுத்துங்க. என்ன என்ன? என் மாமா எனக்கு 100 கோடி ரூபாய் சொத்து கொடுக்கறத பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, உன் மாம உனக்கு சொத்து எழுதி வைக்க போறாரு, நீ சந்தோஷப்பட்டுட்டே இரு. ஆனா உன் மாம எங்க வீட்டு சொத்தெல்லாம் எடுத்து ஊருக்கெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க மாமா ஒரு கொடை வள்ளல், கர்ணனோட மறுபிறவி. தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கியே, உனக்கு இந்த பிறவியே இல்லாம போயிடும். டேய், யார் வீட்டு பொருளை யார்டா தானம் பண்றது? அதானே, ஓசி மாமிக்கு இன்னைக்கு சிலிண்டர் எடுத்து கொடுப்பான், நாளைக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எடுத்து கொடுப்பான், நாளைக்கு எங்க அத்தையே தூக்கி கொடுப்பான். இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்க முடியுமா? அவசரப்படாதீங்க. என் மாமா கொடுத்த எல்லா பொருளையும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சொத்து என் கைக்கு வந்த உடனே எல்லாத்தையும் டபுளா ட்ரிபிளா திருப்பி கொடுத்துறேன். சொத்து எப்ப உன் கைக்கு வர்றது? நீ எப்ப எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது? புள்ள பிறக்கணும்னா 10 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே புள்ள எழுந்து நிக்கணும்னா 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிக்கிற புள்ள நடக்கணும்னா 1.5 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நடக்கிற புள்ள ஓடணும்னா 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓடுற புள்ள, டேய், சைக்கிள் ஓட்டணும்னா 5 வருஷம் வெயிட் பண்ணணும். பைக் ஓட்டணும்னா 15 வருஷம் வெயிட் பண்ணணும். விட்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு தோணுது. உன் மாமா வருவான், ஒரு வாரம் தங்குவான், சொத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான்னு சொன்ன. இப்ப நீ சொல்றத பார்த்தா வருஷக்கணக்கா எங்கேயே டேரா போட்டுருவோம் போல இருக்கே. ஐயோ, அது அப்படி இல்ல மேடம். டேய், இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. நேரா உன் மாமா கிட்ட போற, சொத்து எழுதி வாங்கிட்டு வர. கறிக்கடையில போய் நல்லி எலும்ப கொசுறு வாங்கிட்டு வரன்ற மாதிரி சொல்றீங்க. இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்கணும். சொத்து மேடம், சொத்து. நீ பொத்துறியா? ஏய், உனக்கு என்ன கல்யாணமா பண்ண போறாங்க நேரங்காலம் பாக்குறதுக்கு? போடா போய் எழுதி வாங்கிட்டு வாப்பா. மேடம், ஏய், என்ன இப்ப நீ போறியா இல்ல நாங்க 2 பேரும் போய்? இது எங்களோட வீடு, உன் மாப்பிள்ள நாங்க சொல்ற வேலையை செய்யறவன், எடுப்பு, அவனுக்குன்னு ஒரு உடுப்பு கூட கிடையாதுன்னு உண்மையெல்லாம் சொல்லிடவா? இல்ல இல்ல, நானே போயிட்டு எங்க மாமா கிட்ட எப்ப 100 கோடி ரூபாய் சொத்து கொடுப்பீங்கன்னு கேட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஹலோ, நீ என்னடி அடங்கி போய் உட்கார்ந்திருக்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்வா? போய் செய்ப்பா. நான் மட்டும் தான் செய்யணும். நல்லா செஞ்சு வந்து கொட்றேன். அதுதான் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம், எல்லா வேலையும் நாங்க செய்யறதுக்கா? ஐயோ, இந்த விரட்டு விரட்டுலனா நம்மளே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவோம் போல இருக்க. என்னது? மலேசியால இருக்கிற பாம் ஆயில் ஃபேக்டரி ஆண்டு விழாவுக்கு
யாரு சீஃப் கெஸ்டா? எல்லாம் மடத்தனமா பேசுற. இனிமே நம்ம எல்லா கம்பெனி ஆண்டு விழாவுக்கும் சீஃப் கெஸ்ட் என்னோட மாப்பிள்ளை தான்யா. உங்க மாப்பிள்ளை யாருங்க? யோ முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்காதியா. வேற யாரியா? என்னோட மாப்பிள்ளை கொலம்பஸ் தான் எம்டி. ஆமா, சூடான்ல இருக்கிற ஸ்டீல் ஃபேக்டரி, சிலோன்ல இருக்கிற டீ எஸ்டேட், சவுதியில இருக்கிற பாம் ஆயில் கிணறு, மலேசியால இருக்கிற ஆயில் கம்பெனி, இது எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளை கொலம்பஸ் தான் சீஃப் கெஸ்ட். ஆமா, சொத்து எல்லாத்தையும் அவன் பேருக்கு எழுதிட்டு நான் இனிமேல இப்ப ரெஸ்ட் எடுக்க போறேன். நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு, நான் வந்து கையெழுத்து போடுறேன். ஓகே? யோ நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஏன் அழற? சார் ஆளல சார். நீ அழலையா? அப்ப எந்த நாதார் அழறா? மாமா திட்டாதீங்க, எம்டி நான் தான். எவன்டா எம்டி? மாமா இப்பதானே மாமா சொன்னீங்க அது உங்க கம்பெனி எல்லாத்துக்கும் நான் தான் எம்டின்னு. அது வாஸ்தவம் தான். சரி, அதுக்கே இப்ப அழற? மாமா சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறேன். என்னது? சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறியா? அப்ப இந்த சொத்தெல்லாம் சொத்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன மாமா. அப்படியா? ஆமா மாமா, இந்த சொத்தெல்லாம் எப்ப எழுதி வைக்க போறீங்க? பொறுப்பு வந்த பிறகு. மாமா நீங்க சொத்தை எழுதி வைங்க, அதுக்கப்புறம் பொறுப்பு எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்க. கம்பெனி பொறுப்பு. மூதேவி, நான் பொறுப்புன்னு சொல்றது கம்பெனி பொறுப்பு இல்லடா. வேற என்ன பொறுப்பு மாமா? டேய், சொத்தை கட்டி காக்கிற அளவுக்கு பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்துற. அதனால மாமா என்ன பார்த்தா அப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க? சச்சா, நான் உள்ள சொல்லுவேனடா. இப்போ இந்த வீட்டுல தண்ட சோற தின்னுக்கிட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லி திரியுறாங்களே, அவங்கள பத்தி சொன்னேன். ஐயோ அவங்க வேலைக்காரங்க, அவங்கள பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? வேலைக்காரங்கன்னா பொறுப்பா வேலை செய்யணும் இல்ல? ஆனா அவங்க எஜமா மாதிரி பந்தாவா திரியுறாங்க. ஐயோ அவங்கள விடுங்க மாமா, அவங்கள பத்தி எதுக்கு தேவையில்லாம பேச்சு. சொத்தை எப்ப எழுதி தருவீங்க? டேய், சொத்தை எழுதி வைக்கணும்னா பொறுப்பு வரணும். பொறுப்பு வரணும்னா பொண்ணு வேணும். பொண்ணா? எதுக்கு? கல்யாணம் பண்ணத்தான். மாமா இந்த வயசுக்கு மேல எவன் உனக்கு பொண்ணை கொடுப்பான்? கல்யாணம் எனக்கு இல்லடா, உனக்கு. எனக்கா? ஆமாடா. ஏய், உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு வை, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வருவா. அவ சொத்து பத்தல நிர்வாகம் பண்ணி இந்த வீட்டை பத்திரமா பாதுகாப்பா இல்ல? செம்ம ஐடியா மாமா, செம்ம ஐடியா. திடீர்னு பொண்ணுக்கு நான் எங்க போறது மாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏன் நீயே லேடி கட்ட போட்டு வந்துறேன்றியா? கல்யாணம் கேன்சல் போடா. குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க. சாரி மாமா, சாரி மாமா, நீ சொல்லு மாமா. டேய், என் தம்பி பொண்ணு ஏஞ்சல் இருக்காடா. சரி, பேருக்கு ஏத்த மாதிரி வானத்துல ஒயிட் ட்ரெஸ் போட்டு சுத்தி நிப்பாளா? எஸ், தேவதடா. அவ தெருவில் நடந்து போனான்னு வை, ஊரே அவளை வேடிக்கை பார்க்கும்டா. ஊரே வேடிக்கை பார்க்கறது உங்க தம்பி பொண்ணு கம்மி மேல நடந்து போற? ஒரு மாதிரி முட்டா பாய்க்கெல்லாம் நான் கல்யாணம் பத்தி யோசிக்கிறப்ப நீ எல்லாம் ஒரு மடையா, ஒரு முள்ள மாதிரி உனக்கு போய் நான் கச்சா என்ன செருப்பா அடிச்சு போற. செருப்புங்க காணாம எங்க வச்சாங்க? சாரி மாமா, சாரி மாமா, யூ கண்டினியூ. டேய், நீ 22 கேரட் 48 கேரட் கேள்விப்பட்டியா? இல்ல மாமா, இது 56 கேரட். 56? 3 கேரட் சேர்த்தா 1.5 கிலோ ஆயிடும் மாமா. சாரி மாமா, சாரி மாமா, சாரி மாமா. அந்த அளவுக்கு அழகா இருப்பாடா சொல்ற, குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க. இல்ல இல்ல, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. டேய், நீ என் தம்பி பொண்ணு கட்டின மறு நிமிஷமே என் 100 கோடி சொத்துக்கு நீ தாண்டா வாரிசு. ரொம்ப நேரமா திறந்து வச்சிருக்க மூடு. டேய், ஏஞ்சல் இன்னைக்கு ஃபிளைட்ல ஏறா, நாளைக்கு சென்னை வரா, அவளை ரிசீவ் பண்ண ஏற்பாடு பண்ணு போ. டேய், இந்த மாதிரி ஏஞ்சலுக்கு முத்தம் ஏமாமா முதல் நாளே டைவர்ஸ் பண்ணு. அப்ப நான் வேற மாதிரி கொடுத்துறேன். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஆலா, எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். என்னையாச்சு இவனுக்கு? சின்ன தம்பி படத்துல வர மார்த்தாண்ட மாதிரி எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம் கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். அதானே சொத்த கேட்ட உடனே மலேசியா மாமா டென்ஷன் ஆகி மண்டைய பொளந்து மென்டல் ஆக்கிட்டானோ. அப்படிலாம் இருக்காதடி. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். நில்லுடா. என்னடா ஆச்சு உனக்கு? உன் மாமா அடிச்சாரா இல்ல திட்டினாரா இல்ல உன் காதை பிடிச்சு திருகினாரா? சொல்லுடா, சொல்லு. ஆமா, என் மாமா என்ன சொத்தால அடிச்சிட்டாரு. ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பதவியால அடிச்சிட்டாரு, அன்பால அடிச்சிட்டாரு. ஓ ஏய், சொத்தை உன் மாமா உனக்கு எழுதி கொடுத்தானா இல்லையா? மேடம், அடிச்சா அடி வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் அல்லக்கை கொலம்பஸ் இல்ல. எம்டி. யா எம்டியா? யா. மலேசியால இருக்கிற பாம் ஆயில் ஃபேக்டரி, சவுதியில இருக்கிற பெட்ரோல் ஃபேக்டரி, சிலோன்ல இருக்கிற டீ எஸ்டேட், சூடான்ல இருக்கிற ஸ்டீல் ஃபேக்டரி, எல்லாத்துக்கும்
the one and only MD, that is Columbus. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வளர்ற? அத்தை, அவங்க மாமா சொத்தெல்லாம் இவன் பேர்ல எழுதி கொடுத்தாங்க அத்தை. நீங்க இப்படி கொஞ்சம் வாங்க. கலமஸ் அந்த மலேசியால இருக்க பாமாயில் ஃபேக்டரியும் அந்த சவுதி அரேபியால இருக்க பெட்ரோல் கம்பெனியும் என் பேர்ல எழுதி வச்சிரு. ஆமாடி, எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிட்டா அப்புறம் எனக்குடி. உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்க டீ எஸ்டேட் எடுத்துக்கோங்க போங்க. இது பாரு, இந்த ஸ்ரீலங்கால இருக்க டீ எஸ்டேட்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து துபாயில இருக்கிற பெட்ரோல் கிணறு மட்டும் எனக்கு. இல்லத்த, அதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு டீ எஸ்டேட் மட்டும் தான். தேவையில்லாம பெட்ரோல் கிணறு பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களை அடிச்சு பாருங்க தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் பெட்ரோல் கிணறு மட்டும் எனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கே, நான் மாசம் இல்ல வாரம் தூங்கிட்டு பெட்ரோல் விலை ஜிவ்வரி ஏத்துங்க. எல்லாத்தையும் ஏத்துட்டே இருங்க. அதெல்லாம் முடியாத. பெட்ரோல் கிணறு எனக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் சொல்லிட்டே இருக்க, என்னடி நீ? அதெல்லாம் முடியாத. கொடுக்க போறது பல உங்களுக்கு வந்தது. வேலை நீங்க போங்க. கம்பெனியே என் கைக்கு வரல, அதுக்குள்ள உனக்கு எனக்கு அடிச்சுக்கிறீங்க. என்னது? கம்பெனியே உன் கைக்கு வரலையா? வரும், கம்பெனி வரும். ஆனா கம்பெனி என் கைக்கு வரணும்னா எனக்கு பொறுப்பு வரணுமா? எனக்கு பொறுப்பு வரணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த பொறுப்பு வரும்னு என் மாமா சொல்றார். டேய், இப்ப முடிவா உன் மாமா என்னதான்டா சொன்னா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் சொத்து முழுக்க எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். நல்லா குத்துங்க. ஹலோ எதுக்கு என்ன தாறுமாறா அடிக்கிறீங்க? உன் கல்யாணத்துக்கு கெட்டி மேளம் வாசிக்கிறேன்டா. ஏண்டா பண்ணாட பரதேசி பயலே, மலேசியால இருந்து உன் மாமா வரான், 10 நாள் தங்குவான், சொத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவான் தான்டா சொன்னேன். நாங்களும் அதை நம்பி வேலைக்காரன் நாதாரி உன்ன முதலாளியாக்கி நாங்க வேலைக்காரங்களா நடிக்கிறோம். இப்ப என்னடானா கல்யாணம் பண்ணதான் எங்க மாமா சொத்தை எழுதி கொடுப்பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ கல்யாணம் முடியட்டும், சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவான். நாளைக்கு என்ன சொல்லுவான்? புள்ள பறக்கட்டும், அப்புறம் புள்ள ஸ்கூலுக்கு போட்டோம்னு சொல்லுவான். அது வரைக்கும் நாங்க வேலைக்காரங்களாவே நடிக்கணும். நீ முதலாளியா பார்த்தா பண்ணிட்டு இருப்பியா? பத்தாததுக்கு அந்த ஓசி மாமி மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சின்னு அதுக்கு மயங்கி வீட்டுல இருக்கலாம் வாரி கொடுத்துருப்பான் உன் மாமன். நாங்க என்ன முக்காடு போட்டு பாருதா? கேக்குறேன். எங்கடி ஆள காணோம்? டேய் அங்க போயிட்ட பாத்தீங்களா? காதை கொடைறான். இன்னைக்கு காதுக்குள்ள அருவா விடுங்கத்த. ஓஸ் குடுத்துட்டு இருக்கறா. வாடா. ஏண்டா நாங்க இங்க தொண்டை கிழிய கத்திட்டு இருக்கோம், நீ என்னடா ஸ்டைல காதை கொண்டு ஓடுற? நீங்க 2 பேரும் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலைய எழுத்தா? என்னது? நாங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கோமா? ஆமா மேடம், தாலி கட்டின அடுத்த நிமிஷமே மாமா என் பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது புரியாம நீங்க என்னென்னவோ பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டேய் தாலி கட்டின உடனே சொத்து எழுதி வைக்கிறேன்னு உன் மாமங்காரன் சொல்லிட்டான். ஆனா அதுக்கு பொண்ணு வேணும்ல. அத்தை, இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஏமாத்த பொண்ணு கொடுப்பா. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மாமா எனக்கு பொண்ணு பாத்துட்டாரு. என்ன தேடி அந்த அழகிய கிளி பறந்து வராளா? அப்படின்னா அந்த கிளி பேர் என்ன? பறவை முனியம்மாவா? கிண்டல் ஜோக்கு. இந்த முனியம்மா, குருவம்மா, குப்பம்மா இதெல்லாம் உங்க ரேஞ்ச், லோ கிளாஸ் உங்கள மாதிரி. பட் எங்க அங்கிள் எனக்கு பார்த்திருக்கிறது வெரி 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 ஹை கிளாஸ். பேர கேட்டாலே சும்மா அதிரும். டேய் முதல்ல பேரை சொல்லு. அதிருதா இல்ல உதறுதான்னு பாக்கலாம். ஏஞ்சல். என்னது ஊஞ்சலா? ஆட செவிட்டு முண்டாங்களா? ஊஞ்சல் இல்ல, ஏஞ்சல். யார பார்த்து செவிட்டு முண்டன்? சொல்லு பாப்பா, சொல்லுடா. யார செவிட்டு முண்டன்? யாரு செவிட்டு முண்டன்? என்ன வாய் பேசுற நீ? இப்படி போட்டு ஒரு குத்து குத்துங்க. இந்த பக்கம் அப்படிதான். போடு. யார பார்த்து சொன்ன? சொல்லுவியா? டெய்லி தானே வாங்குற முதல்ல எங்க கண்டுவ பார்த்து செவிட்டு முண்டான்ற நீ பிச்சு போடுச்சு. யார் அங்கே? என்னடா இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எதுக்கு போறோம்? Yeah, that's her. Big dog trying to get a little kitty to purr. X-Man looking at me like I'm Lucifer. Cause he knows I'm a deal with the case. Yes, sir. இந்த Dress நல்லா இருக்கா? That would only take that. நல்லா தாண்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. Bodies like it's a massive rough. See the glass on that fab
instruction. Tongue game give a new type seduction. I'm trying to get back. என்ன அது லூசா? சுத்தமா குழம்பி போச்சு. எஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? கொஞ்சம் அப்படி திரும்ப, அப்படி திரும்ப, இப்படி திரும்ப. தூ, சகிக்கல.